பட் டிஎம்கே ஒரு இன்டென்ட்டோட செய்யக்கூடிய தொடர் சதி வேலை இதை வந்து நம்ம கண்டிப்பா முறியடிச்சாகணும். விளாத்திக்குளம் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்கார். எடுத்தால் இது காழ்ப்புணர்ச்சி, திமுக மீது அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கட்டவிழ்க்கிறது தாவேகா அரசு அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்காக திமுக தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு சதி வேலை. திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, குதிரை பேர் ஆட்சி, இது வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு அங்க விட்டுறாப்ல. இவங்க இங்க செய்யறத அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. வேற யாரோ செய்யற மாதிரி, இவன் தான் எங்கேயோ போய் இந்த வேலையை பார்த்திருக்கான், இங்க வந்து வேற யாரோ பண்ற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஒண்ணுல அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக இவர்கள் ஏதோ ஒன்று செய்ய திட்டமிட்டிருக்காங்க. தொடர்ந்து யார் பேசுறாங்க, ஆராசா பேசுறாரு. ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அவன் இவன்றது நாதாரி முதலமைச்சர் இருக்கு. இதெல்லாம் ஒரு மாண்புமிகு மக்களவை உறுப்பினர் பேசக்கூடிய வார்த்தையா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லீவ் விட்டுறாங்க, தம்பி நீரு நான் பாத்துக்கிறேன், நாங்கெல்லாம் இதெல்லாம் மாசம் முடிவு முடிச்சு தான் இங்க வந்துடும், நீ சரி நாங்க ஆட்சியில் பேச கூடாது பேச விட்டுருந்தா நீ உட்காரு நாங்க பேசி அப்படின்ட்டு. வணக்கம் மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 90% மக்கள் பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலராக உங்கள் ஃபீல்டில் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தென் நம்ம இன்னைக்கு கண்டென்ட்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட், ரொம்பவும் முக்கியமான ஒரு கண்டென்ட். தாவேகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இந்த ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஏதோ செய்திகள் இருந்து எடுக்கிற கண்டென்ட் கிடையாது. பட் டிஎம்கே ஒரு இன்டென்ட்டோட செய்யக்கூடிய தொடர் சதி வேலை இதை வந்து நம்ம கண்டிப்பா முறியடிச்சே ஆகணும். தாவேகா கவர்மெண்ட் என்ன நடக்குது இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம விளாத்திக்குளம் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரு. என்னங்க இது பாசிச ஆட்சி அங்க நடக்குது, ஏங்க இப்படி மாத்தி மாத்தி திமுக ஆட்களையா எம்எல்ஏக்களை கைது பண்ணிக்கிட்டே இருக்கு தாவேகா அரசு அப்படின்ற ஒரு பிம்பத்தை இங்க கிரியேட் பண்றதுக்கு திமுக தொடர்ந்து வேலை பார்க்குதுங்க. அது அதனுடைய நீட்சி தான். தொடர்ந்து மேடைகள்ல முதலமைச்சரை ஒருமையா பேசுறதும், முதலமைச்சர் அவர்களை தரைக்குறைவாக பேசுறதும், இதன் மூலமாக இங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், இதனால கைது நடவடிக்கை சட்டப்பூர்வமாக அரசு நடவடிக்கை எடுத்தால் இது காழ்ப்புணர்ச்சி, திமுக மீது அடக்குமுறையை ஒடுக்குமுறையை கட்டவிழ்க்கிறது தாவேகா அரசு அப்படின்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுக்காக திமுக தெரிந்தே செய்யக்கூடிய ஒரு சதி வேலை. இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு 360 டிகிரிலையும் 24/7 7 நாள் வாரத்துல 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்காந்து யோசிச்சு கோடிக்கணக்கில் கொட்டி திட்டங்களை தீட்டி பல பேர் மீடியால உட்கார வச்சு நெரேட்டிவ் செட் பண்ணி என்னென்னவோ பண்ணி பாக்குதுங்க இந்த திமுக. இந்த திருட்டு திமுக தொடர்ந்து இந்த வேலையை செய்யுது. இந்த ஆட்சி எப்படியாவது கவுக்கணும், எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது அப்படின்றத யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுன்னா பாருங்களேன், முதல்ல எடுத்த உடனே என்ன சொன்னாங்க, இந்த ஆட்சி அமைய நாங்க எந்த விதத்திலையும் தடையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை. 6 மாசத்துக்கு இந்த ஆட்சியை நாங்கள் எந்த குறையும் சொல்ல மாட்டோம், அவர்களும் நல்லாட்சி புரிய வாழ்த்துக்கள். கூட்டணி கட்சிகள் அவர்களுடைய விருப்பத்திற்கு கூட்டணியை மாற்றிக்கொண்டால் அது அவர்களுடைய விருப்பம், நாங்கள் எதுவும் சொல்வதற்கில்லை, வாழ்த்துக்கள். இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போட்டு அடிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மீடியாவில் வந்து உட்கார்றவங்க எல்லாம் காங்கிரஸை போட்டு செத்த பணம்ன்றதும், அது வந்து தேவையில்லாத லக்கேஜ்ன்றதும், ரொம்ப இழிவுபடுத்துறதும், கூட்டணி கட்சியில இருந்த விசிகாவை இழிவுபடுத்துறதும், ஐயூஎம்எல் அதுக்கு மேல மோசமான முறையில இழிவுபடுத்துறதும், இவர்களுடைய சுயரூபம் இன்னைக்கு வந்து பட்டவர்த்தனமாக மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போயிட்டு இருக்கு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அப்படியே என்ன பண்ணாங்க, குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் இவங்க குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு சட்டசபையில இவர் என்ன பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலினின் புதல்வன் திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, குதிரை பேர ஆட்சி, இது வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு அங்க உருட்டுறாப்ல. இவங்க இங்க செய்யறத அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, வேற யாரோ செய்யற மாதிரி. இவன் தான் எங்கேயோ போய் இந்த வேலையை பார்த்திருக்கான், இங்க வந்து வேற யாரோ பண்ற மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்காப்ல. குதிரை பேரத்தை வச்சு ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடியாம், கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏ கிட்ட பேசியிருக்காங்க. எவ்வளவு பேரு கிட்ட பேசி, எவ்வளவு ஏஜென்ட்டுங்க நடுவுல புரோக்கருங்களை வச்சு எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க பாருங்களேன். தொடர்ந்து கைது. நேற்று கூட கரூர்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி சீல் வச்சு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. என்னடா 2 கோடி ரூபாய்க்கு மேல பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இவங்க மூலமா டீலிங் நடந்திருக்கு. இன்னும் எவ்வளவு ஃபைனான்ஸ் கம்பெனில, இன்னும் எவ்வளவு மாஃபியாக்களை, எவ்வளவு யூடியூபர்ஸை, எவ்வளவு டிவி சேனல்ஸை வச்சு இவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது போதான் தெரியும். இந்த ஆட்சியை கவிழ்க்க செய்யக்கூடிய அனைத்து சதிகளின் அடுத்த பரிமாணம் தான் இந்த அவதூறு பேச்சு, ஏட் ஸ்பீச்சு, கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறது. இதெல்லாம் பேசி சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கணும், இங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். எனக்கு என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது அப்படின்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக இவர்கள் ஏதோ ஒன்று செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அன்னைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கி
அன்னைக்கு வந்து இங்க மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்கிறதுக்கு திமுக ஏதோ ஒரு வேலை செய்ய போகுதுன்னு எனக்கு தோணுதுங்க. இதை நான் வந்து இன்னைக்கு போட்டு உடைச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து யார் யார் பேசுறாங்க பாருங்க. ஆர்.ஆசா பேசுறாரு, ஒரு எம்பி, ஒரு பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் எவ்வளவு கொச்சையா பேச முடியுமோ அவன் இவன்றது, நாதாரி முதலமைச்சர்ன்றது, இதெல்லாம் ஒரு மாண்புமிகு மக்களவை உறுப்பினர் பேசக்கூடிய வார்த்தையா? சரி, உன் பதவிக்கு தான் மரியாதை இல்லை, உனக்கு ஒரு வயசுன்னு இருக்குல்ல, அதுக்கு இல்லை. பெருசா பேசுறீங்களா, படிச்சவர், லிட்ரேச்சர்னாலாம் வந்து ப்ரொஃபஸரா இருந்தவன், இதெல்லாம் பேசுறீங்களா, அதுக்கு ஒரு மரியாதை கிடையாது. நிக்கிற மேடைக்கு இல்லை, எதிர்க்க நின்று பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு இல்லை, எவனுக்கும் மதிக்க மாட்டேன், முதலமைச்சரையும் மதிக்க மாட்டேன். என்ன பேசினாலும் இங்க வந்து ஏதாவது நீ நடவடிக்கை எடு, நான் அதை வந்து பெரிய போராட்டமா மாத்துறேன், நான் ஒரு பெரிய நெரேட்டிவை செட் பண்றேன்னு ஆர்.ஆசா வாய் கூசாம பேசினாப்ல. அடுத்து மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இந்த குதிரை பேரத்தை முன்னின்று நடத்தக்கூடிய தளபதிகள் பேசுனது. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினாரு, ஆபாசத்தின் உச்சம், ஆபாசத்தின் உச்சம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்காக லீவ் விட்டுறாங்க, தம்பி நீ இரு, நான் பாத்துக்கிறேன், நாங்கெல்லாம் இதெல்லாம் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு தான் இங்க வந்துடுறோம், நீ சரி நாங்க ஆட்சியில் இருக்குமா பேசக்கூடாது, உன்னை பேச விட்டுருந்தோம், நீ உட்காரு, நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ட்டு ஆபாசத்தின் உச்சத்துல பேச ஆரம்பிச்சாரு அவர். ஒரு சட்டமன்றத்துல இவங்க எல்லாம் தீர்மானம் ஏத்து இவங்கெல்லாம் வந்து உறுதிமொழி எடுத்து பதவி ஏத்துக்கிறாங்கல்ல, அப்ப சொல்றாங்கல்ல, சட்டத்தின் பால் நான் கட்டுப்பட்டு நடப்பேன், உளமாற உறுதி கூறுகிறேன் அப்படின்னு, இறைவன் மீது ஆணையாக உறுதி கூறுகிறேன், ஏதோ ஒண்ணு சொல்லி பதவி ஏற்றிருப்பாங்கல்ல. இப்ப அந்த சோலுக்கே வந்து இவங்க வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு விளாத்திக்குளம் எம்எல்ஏ அவர் அது ஒரு படிக்கு மேல போய் குண்டாஸ் மாதிரி போட்டார். விவசாயிகள் மேல போட்ட குண்டாச இவர்கள் மேல போடணும். என்ன கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசு தயங்காம இந்த குண்டாஸ் மேல குண்டாஸ் வழக்கு போடணும். இந்த மாதிரி உண்மையிலேயே வன்முறையை தூண்டக்கூடிய விதயத்துல பேசக்கூடியவங்க மேல குண்டாஸ் வழக்கு போடணும். ஏன்னா இவர்களுக்காகத்தான் அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டது. என்னப்பா பேசிட்டாரு அப்படின்னா, சட்டமன்றத்துல நீ கதுவை மூடுவேன்னு பேசுறியே, கதுவை மூடிப்பாரு, உள்ள உன் எலும்பு உடைச்சிருவேன், நீ வெளியே வர மாட்ட, இதெல்லாம் கொலைவெறி பேச்சு தானே. நீ பேசிட்ட, பசங்க துடிப்பா இருக்கானுங்க வெளியே, ஆட்சி அமைஞ்சிட்டோம் அப்படின்றதுனால ரொம்ப பொறுப்புணர்ந்து ரொம்ப பொறுமையா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சினிமா உச்சத்துல இருக்கும்போது அவருக்கு வந்த விமர்சனங்களுக்கு அவர்கள் எதிர்வினை ஆத்தின மாதிரிலாம் இங்க ஆத்தினாங்கன்னா தாங்காது. என்னை கேட்டீங்கன்னா ரொம்ப பொறுப்புணர்ந்து ஆட்சி நம்புது, எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, தளபதி சொல்லியிருக்காரு, நம்ம பொறுமையா தான் போகணும், எது பண்ணாலும் நம்ம வந்து அதை கண்டுக்க கூடாது, நல்லதை மட்டும் செய்வோம் அப்படின்ற ஒரு கடிவாளத்தை கட்டி விட்டுருக்காரு தளபதி இருந்ததுனால எல்லாம் பொறுமையா இருக்கான். இப்படியே பேசி பேசி அந்த பொறுமையை உடைக்கிற வேலையை இந்த குண்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ரவுடிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஒரு ரவுடி தான், அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி இவரும் ஒரு ரவுடி தான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களெல்லாம் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டிய சமூக விரோதிகள், இந்த சமூகத்துல அமைதியை சீர்குலைக்க வந்த விரோதிகள். சரி, இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்கல்ல, இன்னைக்கெல்லாம் பாருங்க, தொடர் திமுகவினர் கைது, தொடர் திமுகவினர், கருத்து சுதந்திரம் போயிடுச்சு, கருத்து சுதந்திரம் விமர்சிக்கிற எல்லாரையுமா கைது பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஒரு லிமிட் இருக்கு, உன் லிமிட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா கைது கிடையாது. உனக்கு சம்மன் கொடுக்குறோம், உனக்கு வார்னிங் பண்றோம், எல்லாத்தையும் பண்றோம். நீங்க பண்ணும்போது எங்கால ஒருத்தர் கிருஷ்ணகிரியில், நான் தொடர்ந்து சொல்லுவேன், கிருஷ்ணகிரியில சிப்காட் வராம இருக்கிறதுக்காக அந்த விவசாயிகளோடு சேர்ந்து போராட்டம் நடத்தின எங்களுடைய நண்பர் சிதம்பரம் அவரை, ஒரு பட்டதாரி, அவரு வேலை செய்யக்கூடியவர், அவரை வீடு பூந்து 3 மணி கைது பண்ணி கொண்டு போய் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அவனுக்கு வேலை போச்சு, கல்யாணம் போச்சு, அவன் லைஃபை வந்து காலி பண்ணிட்டு நீங்க 3 நாள் சமூக போராளியா மாறிட்டான். அவன் நீ வந்து வேற எதுக்காக நோன்ன ஓடிடுவான், இவன் பண்ண மாட்டான், இதுக்கப்புறம் செய்ய மாட்டான் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீ இதை செய்யக்கூடாதுன்னு நீ நோண்டினா அது சரியான காரணத்துக்காக இருந்தா செய்ய மாட்டான். நீ உன்னோட தப்பான நோக்கத்துக்கு உனக்கு அடி பண்ணிக்கணும், கொத்தடிமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஏறி மிதிச்சு மேல வந்து நிப்பான். அதான் இந்த ஜென்ரேஷன் ஜென்ஜி, அதுதான் ஜென்ஜி. நீ அவனை கொத்தடிமையா வச்சிருக்கணும்னு நினைச்சினா அதுக்கு கொத்தடிமை குரூப் ஒன்று தனியா இருக்கு, அந்த குரூப் பைத்தியக்கார குரூப், அது அந்த குரூப்பை வச்சு நீங்க ஆட்சி பண்ணிக்கலாம். இந்த ஆட்சி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மேண்டேட்டோட தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவும் கட்சிகளின் ஆதரவும் தொடர்ந்து தாவேகாவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது உங்களால பொறுக்க முடியல, எப்படியாவது கலைச்சிடணும், எல்லா வழியிலும் முயற்சி பண்றீங்க. உங்களுடைய தில்லாலங்கடி வேலை, திருட்டு வேலை, மொல்ல மாதிரித்தன வேலை எல்லாத்தையும் முறியடிக்கிறது மக்கள் பார்த்துக்குவாங்க. ஆனா தாவேக அரசு எந்த காரணத்தை கொண்டும் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறத நிறுத்தக்கூடாது. விமர்சனங்கள் வரட்டும், தப்பே கிடையாது, மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இவன் எவ்வளவு ஆபாசமானவன் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பேப்பர்ல வந்ததான் நியூஸ், நீங்க சோசியல் மீடியா ஃபுல்லா நியூஸ். நீங்க அந்த கைது அப்படின்ற போற செய்தியை தாண்டி விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது, திமுகவினர் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்தி போறதுக்கு முன்னாடி அவன் நேற்று என்ன பேசினா அப்படின்றது கண்டிப்பாக சமூக வலைதளங்கள்ல பரவும்.
நேத்துல இருந்து ஆல்ரெடி பரவிட்டு இருக்கு. நேத்தே ராவுத்தர் ரொம்ப டீசெண்டா, ராவுத்தர் இப்ராஹிம் அவர் ஒரு மேடையில ரொம்ப டீசெண்டா இந்த ஆடியோ பிளே பண்ணி காட்டி, இது தவறு, இப்படி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்றத வார்னிங்காக கொடுத்துட்டாரு. இங்க ஒருத்தர் பேசினாரு, வேற எங்கேயோ ஒருத்தன் பொறுமையை மீறி வேற ஏதாவது பேசி அங்க ஏதாவது பிரச்சனை வந்து இங்க 2 கட்சியினருக்கு கீழே நீங்க மேல குளிர்காயத்துக்கு கீழே அடிச்சுக்கிட்டு சாக கூடாதுன்னு தமிழக அரசு ரொம்ப பொறுமையா வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து செஞ்சுட்டு பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டில ஆட்டுற வேலையை ஸ்டாலின் செய்வார். நேற்று லண்டன்ல இருந்து வந்தார்ல, இன்னைக்கு பாருங்க அறிக்கை வரும், எங்களை ஒடுக்க முடியாது, அடக்க முடியாது, திமுக பெரிய கொம்பு அப்படிலாம் வந்து இன்னைக்கு பேசுவார். ரொம்ப நாளா ரெஸ்ட்ல இருந்துட்டு வந்துக்கிறப்பல திரும்ப ஸ்கிரிப்ட் கொடுத்து டென்ஷன் பண்ண போறாங்க அவர். புரியலங்க. இந்த சதி திட்டங்களை மக்கள் முறியடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தாவேக அரசும் முறியடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களுக்கு